Hi viewers, welcome to my channel Delighting Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான கார சட்னி. ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு, அப்புறம் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. எப்பவுமே வெங்காயம் தக்காளியை விட அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, அப்புறம் பூண்டு. இதெல்லாம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன பூண்டு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு 3/4 குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வேக டைம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. 3/4 குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வைங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். சட்னி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு. இந்த ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பு நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சட்னி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அங்கங்கே அந்த உளுத்தம் பருப்பு கிறிஸ்பியாக வரும். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.